நீ உன்னோட நேர்மையை விட்டு கொடுக்காம நியாயமா நடந்திருக்க. உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு மச்சான். அந்த பெருமை எதுக்காகவும் யாருக்காகவும் விட்டு கொடுத்துறாத. என்ன சாமி நீ ஆதுற மாதிரி உளறிட்டு இருக்க? உளரல மச்சான், உண்மையதான் சொல்லிட்டு இருக்கேன். உன்னோட கனவு வீட்டுக்கு பணம் கிடைக்கலங்கிறதுக்காக நீ இப்படி வெறுப்புல விரக்தியில என்னென்னமோ பேசி. ஆமா சாமி ஆமா, நான் வெறுப்புலயும் விரக்தியிலையும் தான் பேசிக்கிட்டு இருக்கேன். இவ்வளவு நாளா பணத்தோட அருமை புரிஞ்சுக்காம போயிட்டோமேங்கிற வெறுப்புலயும் விரக்தியிலையும் பேசிட்டு இருக்கேன். இப்பதான் எனக்கு பணம் எவ்வளவு முக்கியம்னு தெரிஞ்சு போச்சு சாமி. இப்பதான் பணம் சம்பாதிக்கிற வழி என் கண்ணுக்கு தெரியுது. எனக்கு என்னோட கனவு வீடு ரொம்ப ரொம்ப முக்கியம் சாமி. அந்த கனவு ஆஃப்டர் ஆல் ஒரு 5 லட்சம் ரூபாய் இல்லைன்னா களைஞ்சு போயிருமா, அது எனக்கு கிடைக்காதான் சாமி. அதனால நான் இப்ப ஒரு முடிவோட வந்திருக்கேன். டெண்டர் விஷயமா என்ன பார்க்க மணின்னு ஒரு கான்ட்ராக்டர் அடிக்கடி வருவார்ல, என்ன சாமி முடிக்கிற? ஒண்ணு இல்ல மச்சான், ஒண்ணு இல்ல. அந்த கான்ட்ராக்டர் மணிய என்ன வந்து பார்க்க சொல்லு. நான் இத்தனை காலமா கட்டி காப்பாத்தி வச்சிருந்த என்னோட நேர்மைய முதல்ல அவர்கிட்ட இருந்தே விற்க ஆரம்பிக்கிறேன். மச்சான் வேணாம் மச்சான், நான் ஏதோ முட்டாள்தனமா உனக்கு ஐடியா கொடுத்துட்டு இருந்தேன். அதெல்லாம் அப்ப கண்டுக்காம இருந்துட்டு திடீர்னு இப்ப எல்லாத்தையும் ஞாபகப்படுத்தினா என்ன அர்த்தம்? மச்சான் நான் சொல்றதை கேளு மச்சான். உனக்கு லஞ்ச லாவணி எல்லாம் வேணாம் மச்சான். ஏண்டா வேணாம்? ஏன் வேணாம்? நான் மட்டும் லஞ்சம் வாங்காத கரப்படியாத கைக்கு சொந்தக்காரங்கிற வெத்து பெருமையோட காலம் பூரா வெறும் கையை வீசிட்டு சுத்திட்டு இருக்கணுமா? மச்சான் நான் சொல்றதை கேளு மச்சான். நீ பணம் செலவு பண்றது வேணா கஞ்ச பிரபுவா தெரியலாம், ஆனா பணம் சம்பாதிக்கிறதுல உத்தம பிரபுவா இருந்திருக்க மச்சான். கேவலம் ஒரு 5 லட்ச ரூபா பணத்துக்காக உன் விலை மதிக்க முடியாத நேர்மையை வித்துறாத மச்சான். இவ்வளவு நாளா நான் தான் முட்டாள் மாதிரி பேசிட்டு இருந்தேன். இப்ப நீ என்னடானா என்ன மாதிரி பேசிட்டு இருக்க? விலை மதிக்க முடியாத நேர்மையை வச்சுக்கிட்டு என்னால ஒரு செங்கல் வாங்க முடியுமா சாமி? சொல்லு, முடியாதுல்ல? அப்ப வாயை மூடி நான் சொன்னதை மட்டும் செய். நீ வா. வணக்கம் ஈ சார். நான் ஒரு டெண்டர் விஷயமா உங்களை பார்த்து பேச வந்தேன். சாமி மச்சான் இவரை நான் டீல் பண்ணிக்கிறேன் மச்சான், நான் பாத்துக்கிறேன், நீ கிளம்பு. இல்ல நான் பாத்துக்கிறேன் மச்சான், நீ போ. யோ ஓரமா போய் தான் நிக்க சொன்ன, போயா. யோ போன்னு சொல்றேன்ல, வந்து சேர்ந்துருக்கோம். வாங்க பாட்டி, வாங்க மாமா. என்னாச்சு பாட்டி? என்ன ஆச்சா? என்னென்னமோ ஆச்சு. ஏன் வீடு எதுவும் கிடைக்கலையா? வீடெல்லாம் நிறைய காலியா இருக்குமா, ஆனா அவங்க சொல்ற அட்வான்ஸ் வாடகையை கேட்டா தலையெல்லாம் சுத்துது. நமக்கே அப்படின்னா உன் புருஷனை கொஞ்சம் யோசிச்சு பாரு. 2 லட்சம் ரூபாய் அட்வான்ஸ், 25,000 ரூபாய் வாடகைன்னு சொன்னா அந்த வீட்டு வாசல்லையே தொபுக்கடின்னு மயக்கம் போட்டு விழுந்துருவான். நாமெல்லாம் மயக்கம் போட்டு விழுந்தா தண்ணி தெளிச்சோன்னா எந்திரிச்சிருவோம். ஆனா உன் புருஷனுக்கு வர்ற மயக்கம் வித்தியாசமான மயக்கம். தண்ணி தெளிச்சாலும் தெளிய மாட்டேங்குது. அந்த ஹவுஸ் ஓனர் வந்து அட்வான்ஸ் வேணா வாடகை வேணா வந்து ஃப்ரீயா தங்கிக்கிங்கன்னு சொன்னாதான் அவனுக்கு மயக்கம் தெளியும். அது கரெக்ட் தான் பாட்டி. அம்மா, என் மருமகனை யாரும் கிண்டல் பண்ணாதீங்க. என்னால அதெல்லாம் தாங்கிக்க முடியாது. நம்ம பட்ஜெட் 15,000 ரூபாய் தானே. அந்த வாடகைக்கு வீடு எதுவும் இல்லையா? 15,000 ரூபாய் வாடகைக்கு டபுள் பெட்ரூம் இல்லவே இல்லாதிமா, சிங்கிள் பெட்ரூம் தான் இருக்கு. எனக்கு என்னவோ ஒரு வாரத்துக்குள்ள வீடு மாத்துறதெல்லாம் நடக்கிற காரியமா தோணல. ஏய், உன் திருவாய கொஞ்சம் மூடிக்கிட்டு பேசாம இரு. நாங்க வீடு பார்க்க போறோம்னு சொன்னதும் நானும் வரேன்னு வடிவேலு ஜீப்ல ஏறி நானும் ரவுடிதான் சொன்ன மாதிரி கிளம்புன. இப்ப என்னமோ பெருசா கருத்து சொல்லிக்கிட்டு இருக்க. அம்மா அதுல நாம எதிர்பார்க்கிற வாடகையில நமக்கு ஏத்த மாதிரி வீடு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம்மா. கஷ்டம்னு எனக்கும் நல்லா தெரியும் மாமா. ஆனா ஒரு வாரத்துல வீட்டை காலி பண்ணியே ஆகணுமே. என்ன பண்றது? ஆனா மனசு விட்டுறாம நம்பிக்கையோட நாம தேடிட்டே இருக்கணும். அண்ணே, டேய் குடுறா. வாங்க தம்பி. அண்ணே வாண்ணே, நான் கொடுத்த லிஸ்ட்ல இருந்து எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துட்டியா?
பாப்பா எல்லாத்தையும் வாங்கிட்டு பாப்பா. நீ கேட்ட மாதிரி ட்ரை ஃப்ரூட்ஸ், எனர்ஜி ட்ரிங்க்ஸ், சாக்லேட்னு ஒண்ணு விடாம எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துட்டேன் பாப்பா. இனிமே நீ யார்கிட்டயும் எதையுமே கேட்டு கெஞ்சிக்கிட்டு இருக்க கூடாது பாப்பா. ஆமாண்ணே, ஆமா. ஆ, ஆதிரே, நீ இங்கதான் இருக்கியா? பாத்தியா, நான் கேட்டதெல்லாம் நீ வாங்கி தர முடியாதுன்னு சொன்ன. ஆனா என் அண்ணன் எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டாரு. அண்ணே, உன் கையால பையெல்லாம் என்கிட்ட கொடுன, நான் சந்தோஷமா வாங்கிக்கிறேன். நானும் சந்தோஷமா கொடுக்குறேன்டா. இந்த வாங்கிக்கோ. சரிண்ணே, வா நம்ம போலாம். ஒரு நிமிஷம். ஆதிரி, இவங்க எல்லாரும் வீடு தேடி போயிட்டு வந்திருக்காங்களா? ஆமா. நான் சொன்னது ஞாபகம் இருக்குல்ல, நீங்க பாக்குற வீடு நான் வசதியா வாழ்ற மாதிரி இருக்கணும். இல்லனா என்ன நடக்கும்னு நான் ஏற்கனவே சொல்லிருக்கேன். மறந்துடாத. வாண. ஏன் அதுல இந்த பொண்ணு சொல்ற மாதிரி வசதியா வீடு பார்க்கணும்னா 3 லட்சம் ரூபாய் அட்வான்ஸ், 30,000 ரூபாய் வாடகை ஆகுமே. அவ வசதிக்காகலாம் நம்ம வீடு பார்க்க முடியாது மாமா. நாம தங்குற மாதிரி ஒரு வீடை தேடுவோம். இவ மிரட்டலுக்குலாம் நம்ம ஒண்ணு பயப்பட வேணாம். ஆதிரே, இந்த சத்யாவோட கேரக்டரை நீ இன்னும் சரியா புரிஞ்சுக்கல. உனக்கு தான் இவங்க எல்லாரும் மாமா, பாட்டி, தமிழம்மா. ஆனா எனக்கு இவங்க யாரும் எந்த உறவும் இல்ல. இவங்களோட எனக்கு எந்த சென்டிமெண்ட்டும் கிடையாது, அட்டாச்மெண்ட்டும் கிடையாது. அதனால நான் சொன்ன மாதிரி வீட்டை மட்டும் பார்க்கல, எல்லாரும் ஜெயில தான் இருப்பீங்க. அதுக்கப்புறம் என்னை யாரும் குறை சொல்லாதீங்க. வாண போலாம். அண்ணே, வா உட்கார். அண்ணே, என்னாச்சுண்ணே? நம்ம பிளான் பண்ணபடி ஒன்னொன்னா நடக்குதுல்ல? பாப்பா, நீ சொன்ன ஒரு இடம் கூட மிஸ் ஆகல பாப்பா. எல்லாமே பக்காவா நடந்துட்டு இருக்கு பாப்பா. ஓகேண்ணா. அந்த பில்டரை பாத்தியா? பேசுனியா? ஆதிரை வந்திருந்தாளா? ஆதிரை வந்திருந்தப்போ நீ அங்க இருந்தியா? பாப்பா பாப்பா இரு. நீ இப்படி கேள்வி மேல கேள்வி பாட்டுக்கு அடிக்கிட்டே போனா நான் பதில் சொல்ல வேணாமா? நான் பில்டரை பார்த்து எல்லா விஷயத்தையும் டீட்டெயிலா சொல்லிட்டேன் பாப்பா. ஆதிரையும் வந்தா. அந்த பில்டர் கிட்ட இது ஹஸ்பண்டுடைய கனவு, அது இதுன்னு என்னென்னமோ சொன்னா. இந்த வில்லா வீடு வாங்குறது அவர் கனவுன்னு சொல்லி பயங்கரமா கெஞ்சினா பாப்பா.